ஹாய், வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் முழுக்க ஐபிடியை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஐபிடினா என்ன, அது வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அது வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறாங்க, என்னென்ன சிம்டம்ஸ், என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிடினா இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ். ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த டைட்டில் இருக்க மாதிரி இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் அப்படின்னா, ஸோ இது வந்து குரோனிக் இன்ஃப்ளமேஷனை டினோட் பண்ணுது. ஸோ உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் குரோனிக் இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா அது வந்து ஐபிடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ரான்ஸ் டிசீஸை பற்றி பார்க்கலாம். ஸோ க்ரோன்ஸ் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் சிஸ்டமில் எந்த பார்ட் வேணா, அதாவது ஃப்ரம் மவுத் டு ஆனஸ் எங்கே வேணா வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து நடக்கலாம். எஸ்பெஷலி வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸில். அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் பார்த்தீங்கன்னா பேச்சஸாக வந்து இருக்கும் உங்களோட இன்ஃப்ளமேஷன். அதுதான் வந்து க்ரோன்ஸ். இதுதான் வந்து அதோட கேரக்டரைசேஷனே பார்த்தீங்கன்னா வந்து பேச்சஸாக இருக்கும். ஸோ அங்கே மட்டும் இல்லாமல் இந்த கோலானோட பிகினிங்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் க்ரான்ஸ் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு. இந்த க்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல பேச்சஸா அங்கங்க வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அது இந்த இன்டெஸ்டைனோட வாலோட திக்னஸை வந்து நல்லா பெனிட்ரேட் பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால அந்த திக்னஸே வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்சஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபார்ம் ஆகிறது, அந்த பவுல் திக்கனிங் சொல்லுவாங்க. அந்த வால் திக்கனிங் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதனாலதான் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் வரும். க்ரான்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆப்சஸ் இருக்கிறதோ, இல்ல வந்து ஒரு ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகுறதோ, இல்ல வந்து ஸ்ட்ரிக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுறதோ, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து க்ரான்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து சஃபர் பண்ணுவாங்க. சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து டயரியா, மோஸ்ட்லி வந்து டயரியா. அது மட்டும் இல்லாமல் அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அண்ட் சிவியர் ஸ்டொமக் கிராம்பிங் இருக்கும். ஸோ வந்து அதாவது கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு சிவியர் ஸ்டொமக் கிராம்பிங் இருக்கும். அண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து டயரியா இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷனும் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெட்டிக் இருக்கும். அதாவது எப்பயுமே வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து டயரியா போயிட்டே இருக்கனால வந்து ரொம்பவே வந்து வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப டிஹைட்ரேட் ஆகி ரொம்ப ஃபெட்டிக்காக இருப்பாங்க. அதே மாதிரி இதனாலே வந்து பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைனபிள் வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ அவங்கள என்னதான் சாப்பிட்டாலும் வந்து உடம்புல வந்து சேராது. ஏன்னா வந்து இன்டெஸ்டைன்ல வந்து ஆல்ரெடி இன்ஃப்ளமேஷன் இருக்கனால உங்களுக்கு வந்து நியூட்ரியன்ஸும் வந்து ப்ராப்பரா அப்சர்வ் ஆகாது. அதனால வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப வந்து சிவியரா இருக்கும் உங்களுக்கு க்ரான்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா. ஸோ இதுவே வந்து அல்சரேட்டிவ் கொலிட்டிஸை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் இருக்கும் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன். பட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சஸாக இருக்கும். வேறஸ் வந்து அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ்க்கு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் கண்டினியூஸாக இருக்கும் இன்ஃப்ளமேஷன். ஸோ இதில் மட்டும் இல்லாமல் ரெக்டம் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் இருக்கும், கொலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்கிற அந்த க்ரோன்ஸுக்கும் அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மோரர்லெஸ் ரெண்டுக்குமே வந்து சிமிலராக தான் இருக்கும். அப்டாமினல் கிராம்பிங், டயரியா அண்ட் சம் பீப்புளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம கொலிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பிளட்டி ஸ்டூல்ஸ் வந்து பார்ப்பாங்க. பிளட்டி ஸ்டூல்ஸ் வித் மியூக்கஸோட வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க மோஸ்ட்லி கொலிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு. சம்டைம்ஸ் வந்து ரெக்டம்ல வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா ரெக்டல் ப்ளீடிங் கூட நடக்க வந்து வாய்ப்பு இருக்கு அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த க்ரோன்ஸ் அண்ட் கொலிட்டிஸை எப்படி வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க, ஸோ எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க டாக்டர்ஸ் வந்து இது இவங்களுக்கு வந்து க்ரோன்ஸ் தான், இவங்களுக்கு வந்து கொலிட்டிஸ் தான் இருக்கு, இவங்களுக்கு ஐபிடி தான் இருக்கு அப்படிங்கறது வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணி வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அதெல்லாம் வந்து ரூல் அவுட் பண்ணிட்டு ஜென்ரலா வந்து சிஆர்பி, ESR எல்லாம் பார்ப்பாங்க. சிஆர்பி அண்ட் ESR அதாவது சி ரியாக்டிவ் புரோட்டீன் அண்ட் எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து அதிகமாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூல் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, கால்ப்ரோடக்டின் லெவல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் தான் கன்ஃபைன் டு இன்டெஸ்டைன்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து கொலனோஸ்கோபி பண்ணுவாங்க அண்ட் சம் இமேஜிங் கூட பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து வேரியஸ் டயக்னாஸ்டிக்ஸ் மெத்தட் டு ஃபைண்ட் வெதர் எ பர்சன் ஹேவ் க்ரோன்ஸ் ஆர் கொலிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ என்ன மாதிரி இமேஜிங்னு பார்த்தீங்கன்னா வந்து MRI ஆர் சிடி ஸ்கேன்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்கேன் வந்து பண்ணி பார்த்து ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் இருக்கா, எதர் க்ரோன்ஸா இல்லை கொலிட்டிஸா அப்படின்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ். ஸோ மெடிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இனிஷியல் டேஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்காக ஆன்டி இன்ஃப்ளமேஷன் மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. இல்லைனா வந்து இம்யூனோ சப்ரஸார்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படிங்கிறதுனால இம்யூன் சிஸ்டம் வந்து டவுன் ரெகுலேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்யூனோ சப்ரஸார்ஸும் கொடுப்பாங்க உங்களுக்கு.
ஸோ இம்னோசப்ரஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டீராய்ட்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை வந்து பயாலஜிக்கல்ஸும் வந்து சம் டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். அண்ட் சம் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்ஜரியும் வந்து ஆப் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோன்ஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வந்து நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா அது இன்ஃப்ளமேஷன் வந்து சரியாகும் போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரிக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டா வந்து உங்களுக்கு வந்து பிளாக்ஸ் இருக்கும், அதாவது பவுலில் வந்து பிளாக்ஸ் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணியே ஆகணும், அதுதான் இந்த சர்ஜரி. ஸோ அதை சர்ஜரி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது, சர்ஜரி ஆப்ஷன்ஸும். பட் சர்ஜரி வந்து எல்லாருக்கும் கிடையாது. அதாவது இந்த கண்டிஷன் வந்தாலே அப்போ நான் சர்ஜரி பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த இது போயிருமா, அந்த கண்டிஷன் போயிருமானா அப்படி கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் சர்ஜரி பண்ண மாட்டாங்க. ஸோ யாருக்கு அந்த நீட் இருக்கோ அது டாக்டர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க உங்களோட கண்டிஷன்ஸ் பொறுத்து. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் சர்ஜரி வந்து பண்ணிட மாட்டாங்க. பட் இது வந்து மெடிசன் மட்டும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாம நம்மளோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும். இல்லைனா வந்து இது ஒரு விஷய சைக்கிள் மாதிரி. ஸோ வந்து அடிக்கடி ஃப்ளேர் அப்ஸ் வரும் போகும், ஸோ மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த மெடிசன் ஒர்க் ஆகும்போது அது வந்து அந்த இம்னோசப்ரஸர்லாம் வந்து இருக்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து தெரியாத மாதிரி இருக்கும். பட் அது வந்து நீங்கள் லைஃப் லாங் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா பாடி வந்து அடி வாங்கும். ஸோ அதுக்காக தான் வந்து எப்பயுமே வந்து உங்களோட டயக்னாஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது கூடவே சேர்ந்து உங்களோட டயட்டையும் லைஃப் ஸ்டைலையும் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து இதை வந்து நீங்கள் சிம்டம்ஸை மேனேஜ் பண்ணி இதை கடந்து வர முடியும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மெடிசனையே வந்து நம்பிட்டு இருக்கிறதோ இல்லை வந்து நான் அதான் மெடிசன்லாம் நான் எடுக்கிறேன் நான் ஏன் டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை வந்து ஐயோ நான் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன் அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை மாற்றியே நான் வந்து எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுமே வந்து முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். உங்களுக்கு கட்டாயமாக வந்து மெடிக்கேஷனோட சப்போர்ட் இல்லாமல் வெறும் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் மட்டும் வந்து பண்றது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ எப்பயுமே வந்து ஒரு டிசீஸை டயக்னோஸ் பண்ணும் போது டாக்டரோட அட்வைஸோட நீங்க வந்து மெடிகேஷன்ஸ்ல கட்டாயமா இருக்கணும். ஸோ டாக்டர் சொல்றத கண்டிப்பா கேட்கணும். ஸோ அந்த மெடிகேஷன்ஸோட சேர்ந்து நீங்க வந்து உங்களோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை வந்து மாத்தியே ஆகணும். ஸோ ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரணும். பட் இந்த கண்டிஷன் இருக்கும் போது ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கிராம்ஸ் வந்து இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், டயரியா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டே இருக்கும் போது ஆக்டிவாலாம் இருக்க முடியாது, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. பட் அந்த டைம்ல வந்து உங்களோட டயட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட சிம்டம்ஸ் வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஈவென்ச்சுவலி ஒரு 3 to 4 monthsல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகி கொடுக்கும் உங்களோட ஹெல்த். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து ஃபிக்ஸ் பண்றது. லைஃப் ஸ்டைல்னா ஆக்டிவா இருக்கிறது மட்டும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கிடையாது. முக்கியமா உங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னா எல்லாரும் நினைக்கிறாங்க ஏதோ வந்து பெரிய ஏதோ மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வெரி சிம்பிள். ஜஸ்ட் வந்து ஒழுங்கா தூங்குறது, நல்ல ஒரு ஸ்லீப் ரொட்டீன் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்றது, அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் இருக்கும் போது நிறைய ட்ரிகர்ஸ் இருக்கும், ஃபுட் ட்ரிகர்ஸ். ஸோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஏதுவா இருக்கோ உங்களோட சிம்டம்ஸை வந்து எதையும் வந்து ட்ரிகர் பண்ணாமல் இருக்கோ அந்த ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு ஸோ கண்ட்ரோல்டாக வந்து டயட்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்கிறது, டெய்லி வந்து சன் எக்ஸ்போஷர் வந்து எடுத்துக்கிறது. ஸோ சன் எக்ஸ்போஷர் இருக்கிறது. அதே மாதிரி உங்களோட சர்க்காடியம் ரிதம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுறது, அதாவது காலையில் ஒழுங்காக இருந்துச்சு, அதே மாதிரி நைட் நல்லா தூங்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த வந்து ஆட்டோஇம்யூன் கண்டிஷன். அதாவது இது வந்து ஒன்லி ஐபிடிக்கு மட்டும் இல்ல, இன் ஜெனரல் வந்து எந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷனுக்குமே பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இட்ஸ் அ மேஜர் ஃபேக்டர். ஸோ அதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து செக் பண்ணியே ஆகணும். உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து மேனேஜ் பண்ணும் போது தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகி நீங்க வந்து அந்த கண்டிஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் எது பண்றதா இருந்தாலும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனோட ஹெல்ப்போட நீங்க வந்து அதை பண்ணணும். கூடவே வந்து ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்டோ நீங்க கூட வச்சுக்கிட்டு ஸோ ரெண்டுமே வந்து சேர்ந்து பண்ணும் போது தான் உங்களுக்கு அவங்களோட கைடன்ஸ்ல நீங்க ஈஸியா வந்து இதுல வந்து வெளியில வரலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம ஸோ அதாவது ஒரு டாக்டரை போய் பாக்குறீங்க, பார்த்துட்டு
அதாவது ஒரு வாட்டி பாக்குறது, அப்புறம் 2-3 மந்த்ஸ் கழிச்சு உங்க டாக்டரை பாக்குறது திரும்பி, இல்ல கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டீங்கன்னா டாக்டர்கிட்டே போறது இல்ல. சோ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாம சோ ரெகுலரா வந்து எவ்ரி மந்த் உங்க டாக்டர்கிட்ட போய் உங்களோட ஜிஏ போய் பார்த்து அவர் செக் பண்ணிட்டு எப்படி உங்களோட டிசீஸ் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, அது கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா, சோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மெடிசன் வந்து டோசேஜ் ரிவைஸ் பண்ணுவாங்க. உங்களோட நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸோட எப்ப வந்து நீங்க வந்து ஃபுட்டை வந்து என்னென்ன ஃபுட்டை சாப்பிடலாம், இது வந்து உங்களுக்கு ட்ரிகர் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கைடன்ஸோட நீங்க கரெக்டா போகும்போது உங்களோட லைஃப் ஸ்டைலை ஈஸியா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அதாவது ஐபிடி வந்தா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அது என்ன, எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன சிம்டம்ஸ், என்னென்ன டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ், ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிசன், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் ஆர் இம்னோசப்ரஸர்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இன் சிவியர் கேசஸ் உங்களுக்கு வந்து சர்ஜரியும் வந்து போவாங்க. ஸோ இதோட சேர்த்து வந்து அவங்களோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணும் போது யூ கேன் லிவ் எ நார்மல் லைஃப். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் ஐபிடியை பத்தி. வேற ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலோ தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. See you all in next video. Bye.